நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம்ன்ற சிறப்பு அந்தஸ்தை பெற்றது பனைமரம். ஆனால் அந்த பனைமரத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு நினைவு சின்னமாக எங்கேயும் அதை நம்ம கௌரவப்படுத்தி அதுக்கு ஒரு சின்னமாக வச்சுருக்கோமான்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோவில்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள்லையும் விக்கிரகமும் கூட, அதுவும் இல்லாமல் ஒரு கோவிலோட ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட சிறப்பை பனைமரங்கள் பெற்றிருக்கு. பனைமரத்தை அந்த காலத்துலலாம் பத்ரகாளியோட அம்சம் பெண் பனைமரத்தை, அதே போல் ஆண் பனைமரத்தை ஒரு முனீஸ்வரன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப அதை ஒரு போற்றி புகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பனைமரம் ஏற போகிறாங்க. ஒரு 6 மாதம் சீசன் முடிஞ்சிட்டு திருப்பி தொடங்க போகிறாங்கன்னா அதுக்கு முறையாக பூஜை போட்டு வணங்கிட்டு தான் அதுக்கு ஒரு உத்தரவு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பனைமரத்துக்கு உரிய பூஜை முறைகளை முடிச்சுட்டு தான் அந்த பனைத்தொழிலே அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பை பெற்றது பனைமரம். தமிழ்னு இன்றைக்கி நம்ம எவ்வளோ சிறப்பாக நம்ம போற்றி புகழ்ந்தாலும் அந்த மொழி உருவாவதற்கே இடம் கொடுத்தது, ஓலையை கொடுத்ததுன்றதும் நம்ம பனைமரம் தான். நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த நாட்டிலலாம் பனைமரத்தையும் பனையவும் உருவாக்கி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு உரிய அந்த நடந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் அந்த பனை ஓலை மூலமாக பதிவு செய்து வச்சுருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு நிறைய தமிழ் நூல்கள், நம்ம எந்த நாடுக்கெல்லாம் நம்மளுடைய ஆட்சி விரிவாக்கம் இருந்திருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் அதை விறகாக மட்டுமே வெட்டி அழிச்சிட்ருக்கோம். தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்களா, அதாவது ஸ்ரீலங்கா, இன்னும் பனைமரங்கள் எங்கெல்லாம் காணப்படுதோ அங்கெல்லாம் பனைமரங்களை உணவுப் பொருள்களாகவும் ஓலை பொருள்களாகவும், அதாவது பிளாஸ்டிக்கு இணையாக பிளாஸ்டிக்கை தவிர்க்க நம்மளுடைய இந்த உலகம் வெப்பமயமாதலை தவிர்க்கும் வண்ணத்துலேயும் ரொம்ப அழகாக அந்த பொருட்களை பயன்பாட்டில் கொண்டு வராங்க, பாதுகாத்துட்ருக்காங்க, உருவாக்கிக்கிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பனைமரங்கள் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களான சுனாமி, அதே போல் புயல் கரையை கடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கரையை கடக்கும்பொழுது, கரையை தொடும்பொழுதே அதோடய வேகத்தை குறைச்சி அந்த புயலோட பாதிப்பு அதிகம் இல்லாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மரம்னு சொல்லலாம். அதே போல் விவசாய நிலங்களை பாதுகாக்கக்கூடியது. விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை வாழக்கூடியவங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எல்லாரையும் ஒரு ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் நிறைந்தது இந்த பனைமரம். ஆனால் பனைமரத்தை நம்ம முறையாக பயன்படுத்தாமல், அதோட அருமை பெருமைகளை உணராமல், எங்கே பார்த்திங்கனாலும் இப்போ ஒரு 50 கோடி இருந்த மரம் இன்றைக்கி சில கோடியாவது இருக்குமான்ற அளவுக்கு பனைமரங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இதை நம்ம உணர்ந்துக்கணும். அபரிமிதமான மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த பனைமரங்களை நம்ம பாதுகாத்து உணர்வுபூர்வமாக அது நம்ம நன்றி தெரிவிக்கும் விதத்தில் இந்த மரங்களை பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம தமிழர் அப்படின்னு நம்ம உலக அளவில் மூத்த குடின்னு பெருமைப்பட்டுக்கிறோன்னா அதுக்கு நம்மளை